அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு கொடுப்பதாக கூறி மோசடி செய்த வழக்கில் நெல்லையில் போலி பெண் வருவாய் அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உதவிய ஹெட் கான்ஸ்டபிளும் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகராஜ். 41 வயதான இவர் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். தனது குடும்பத்தை பிரிந்து நெல்லையில் உள்ள விஎம் சத்திரம் பகுதியில் தனியாக தங்கியுள்ளார். இவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. முருகராஜ் ஏற்பாட்டில் நெல்லையில் வீடு வாடகைக்கு எடுத்து வளர்மதி தங்க வைக்கப்பட்டுள்ளார். இந்த வளர்மதிதான் மதுரை மாவட்டத்தில் வருவாய் அலுவலராக பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். அதை நம்பிய அப்பாவிகளிடம் மோசடி வலை விரித்து பணத்தை சுருட்டியிருப்பதாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு தருவதாக புருடா விட்டுள்ளார். இதனை உண்மையென நம்பியவர்களில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரும் ஒருவர். இவர் புறம்போக்கு நிலத்தை சொந்தமாக்க நினைத்து வளர்மதியிடம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ளார். பின்னர்தான் வளர்மதி போலி வருவாய் அலுவலர் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் வளர்மதியை தட்டி தூக்கி இருக்கின்றனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் நில மோசடியில் ஹெட் கான்ஸ்டபிள் முருகராஜும் உறுதுணையாக இருந்தது அம்பலமாக இருக்கிறது. போலீசாரும் போலி வருவாய் அலுவலரும் இணைந்து பலரிடம் மோசடி செய்து லட்சக்கணக்கில் சுருட்டியது தெரிய வந்தது. இதனையடுத்து முருகராஜ் மற்றும் வளர்மதி ஆகிய இருவர் மீதும் பண மோசடி, கூட்டாக ஏமாற்றுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு தருவதாக கூறி அப்பாவிகளிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் போலீஸ்காரரே கைதான சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.